நல்ல காலம் ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். ரவி, சேகர், ராமர் லட்சுமணர் மாதிரி உங்க 2 பேரையும் நெஞ்சில போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையையும் சந்தோஷத்தையும் சம்பாரிச்சு கொடுத்தீங்க. கோமதி, நம்ம ரவிக்கு சென்னையிலேயே பெரிய ஆஸ்பத்திரியில நல்ல உத்தியோகம் கிடைச்சு போச்சு. நம்ம சேகர் கண் வைத்தியத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கமே அமெரிக்காவுக்கு அனுப்புது. ஒரு தந்தைக்கு குழந்தைகள் இதை விட பெரிய மதிப்பை எப்படி சம்பாரிச்சு கொடுக்க முடியும்? ஐயா, பெத்த பிள்ளைய போல நினைச்சு எவ்வளவு பெருமையா பேசுறீங்க. ஆதரவற்ற அனாதையா கிடந்த என்னை எடுத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிட்டீங்க. இதுக்கு நல்ல நன்றி தெரிவிக்கும். அனாதைன்னு சொல்லாதேப்பா. அப்படி பார்க்க போனா சேகர் கூட அவனை பெத்த தகப்பன் எங்க அண்ணன் இருந்து ஒரு அனாதை போலதான். எப்படியோ அவனும் முன்னுக்கு வந்துட்டான். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நீ அமெரிக்காவுக்கு போய் வந்த உடனே உங்க 2 பேருக்கும் பாலும் பழமும் கிடைக்க வழி பண்ணிட்டோம்னா எங்களுக்கு எவ்வளவோ ஆனந்தமா இருக்கு. பெரிய வேலை படிப்புன்னு போறீங்களேன்னு சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயத்துல உங்க 2 பேரையும் பிரிஞ்சு இருக்கணுமேனு சங்கடமாவும் இருக்கு. ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே விளையாடிக்கிட்டு இருந்து இப்போ 2 பேரையும் ஒரே சமயத்துல பிரிய போறோமேன்னு எனக்கு கவலையாத்தான் இருக்கு. ஆமாமா, உனக்கு எப்பவுமே எங்க கூட போட்டி தானே. பெரிய டாக்டராய் ஜனங்களுக்கு சேவை செய்ய போறோமேன்னு பெருமைப்பட்டுக்காதீங்க. நானும் ரெட் கிராஸ்ல சேர்ந்திருக்கேன். எப்போ வேணும்னாலும் உங்க மாதிரி நானும் போய் சேவை செய்ய முடியும். வேண்டாமா, நீ வேற கிளம்பிடாத. இந்தாங்க உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பிரசன்டேஷன். ஓ, தேங்க்யூ வெரி மச். ஐயா, பெரிய பார்த்து சொல்லிட்டு வந்தோம். சரி பெரிய, என்ன இது? இதுவா, உங்களுக்காக ஒரு விசேஷ பூஜை பண்ணேன். உடனே இவனுக்கு ரூபம் வந்துருச்சு. அண்ணே பத்தியல்ல, எப்பவும் இவனுக்கு இதே ரூபம் தான். பெரிய, நாங்க புறப்பட்டோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். என் அப்பன் ஆஞ்சநேயன் கிருபையினாலே நீ உத்தியோகத்தில் அழியாத புகழ் அடையணும், உன் படிப்பு மிருத்தி அடையணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா, உங்க அப்பா கிட்ட சொன்னியோ? இல்ல மாமா, எதுக்கு அங்க போகணும்னு. அப்படி சொல்லாத. என்ன இருந்தாலும் உன்னை பெத்தவன் இல்ல, கடல் கடந்து போற, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. நான் கூட வரேன். சரி மாமா. நீங்க ஏன் பெரியா அங்க போனதான் உங்களை கண்டா அந்த ஆள் சீர் வரேன். ஆனா சீரட்டும்டா சீரட்டும். ஜெய் ஹனுமான், போற காரியம் ஜெயமாகணும். இந்த முதல்ல நீ கடலை தின்னு. வாங்கடா, பயமா இருக்கு. கரலாக்கட்டையை சுத்தறதுக்கும் ஊரை ஏமாத்துறதுக்குமே நேரம் சரியா இருக்குது. வீட்டுல காப்படி அரிசிக்கு வழிய காணும். ஏமா அப்படி கரைச்சு கொட்டுற? அப்புறம் நீ தானே அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிற. ஆமாண்டி, பின்ன உங்க அப்பனை கட்டிக்கிட்டதுக்கு பட்டு புடவையா வாங்கி கட்டிக்க முடியும்? ஏண்டி என் வயிற்றுல கலப்புற? பையன் படிச்சு பட்டம் பெற போறான், அவனை போய் வழி அனுப்புறதுக்கு இல்லாம வரட்டு ஆத்துல மாத்திரம் குறைச்சல் இல்ல. பொம்பளைங்க வாயில இருந்து ஓவரா வார்த்தைகள் வரக்கூடாது, ஒத்துக்க மாட்டேன். வரட்டு இழுப்பான், வரட்டு இழுப்பான். அவங்கிட்ட பணம் இருந்தா அவங்கிட்ட இருக்கடி, எனக்கு இல்லடி. அதுக்கு நான் அவங்கிட்ட போய் நின்னுக்கிட்டு சொல்றியா? ருஸ்தும், சிங்கம், ரோசஸ்தான் வலுவு இருக்குடி, கையில தொழில் இருக்குடி. இந்த மாதிரியா உன் தொழிலை பத்தி வெளியில சொல்லாத, வெக்கத்தேடு. என்னமோ உன் தங்கச்சி கோமதி அம்மா நம்ம குலதெய்வ மாதிரி பையனை படிக்க வைக்கிறாங்கிற விசுவாசம் இல்லாம ஏன் நந்தி கட்ட தனமா பேசுற? ஆமாப்பா, இந்த பொழப்பு பிழைக்கிறத விட எங்கேயாவது விறகு பிளந்து பிழைக்கலாம். நீ மவளான்னு கேட்கிற வளர்க்கிற வேலைக்கு என்ன போக இருக்க? நாட்டுல கட்சி கட்சி பிளவு, நாட்டுக்கு நாடு பிளவு. இத நான் வேற போய் பிளக்கணுமா? வேணா ஒண்ணு செய்யறேன். என் பொழைப்ப கெடுத்துட்டு அந்த வீட்டு வாசல்ல என்ன காலடி வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அந்த குடிமி சாமியார் பய, அவ மண்டைய ஒண்ணா பொலன்னு பொழக்கிறேன். உனக்கு வயசு 10 வெட்டி பயல, நாட்டை அடக்கி பேசு. பையா, குருவி கூடு குடிமி சாமியாரே, நீ எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா தீட்டுப்பட்டுருன்னு சொல்லுவியா? இப்ப எப்படி வந்த? உன் குப்பை வாய மூடுறா. குப்பையில குண்டு பண்ணி முளைச்ச மாதிரி சேகர் உனக்கு மானா வந்து பிறந்த கர்மம் கர்மம். மருதாயி, சொல்லிட்டு போறதுக்காக சேகரை கூட்டு வந்திருக்கேன். சேகர், அண்ணேகரா வாடா. அம்மா, சேகரா, அண்ணே, தங்கச்சி. என்னப்பா டாக்டர், உடம்பு எப்படி இருக்கு? என்னப்பா நீங்க? அண்ணன் அமெரிக்காவுக்கு போகுது, இப்ப போய் என்னமோ அமெரிக்காவுக்கு போயிட்டா பெரிய மனுஷனாக்கு ரயில் சார்ஜ் இருக்கிறவங்க பூரா போகத்தான் செய்வான். நரி குறவனுங்க ஊசி வியாபாரம் பண்ற மாதிரி இவனுங்க ஒரு 7-8 ஊசியை வச்சுக்கிட்டு ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. போட போட குரங்கு முஞ்சி போல. நாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சானே தவிர குரங்கு கடிக்கு இன்னும் ஒரு பயலும் கண்டுபிடிக்கல. பயப்படாத, சித்த வைத்திய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல லேக்கியம் கொடுத்து சரிப்படுத்துறாங்க. போய் நெல்லு போ. தெரியுமாடா ஆராய்ச்சி? பாவம், அந்த சிந்தாமணி வைத்தியம் புள்ள ஒரு ஏமாளி.
அவனுக்கு லேகியம் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தலையில் நீ மிளகா இருக்கிற நீ பாத்தியா போய பெரிய மாமா இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அம்மா தங்கச்சி நான் வர்றேன். எப்பயா அமெரிக்கா போய் ஜம்முன்னு போடுறா. படிக்கிறது எப்படியா போனாலும் பரவாயில்ல, நல்லா செலவு பண்றா. எங்க வீட்டு பணத்தை எவனோ வச்சுங்களா, அதை பாரு குரங்கெல்லாம் வளர்க்குறான் வீட்டுல வச்சுக்கிட்டு. நல்லா செலவு பண்ணு. ஆனா வரும்போது சில பேர் கையில ஒண்ணு எடுத்துன்னு வந்துடுறாங்கடா, அது மாதிரி எடுத்துன்னு வந்துடாது. தனியாவே வா, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகு, நான் சம்பந்தி ஆகுறேன், அப்புறம் உங்களை கவனிக்கிறேன். கர்மம் கர்மம். மருதாதி வர்றேம்மா. டே உன் பையன் படிப்புக்கு மரியாதை கொடுறா. நானும் படிச்சவன் தான், என் படிப்புக்கு மரியாதை கொடுக்க படிக்கலையா? போடா துண்டு பீடி. போயா நிலையிலேயே வளர்ந்து கொழு 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 போட. Hello, Dr. Ravi. Welcome to you. Meet Dr. Balakrishnan, Dr. Srinivasan, Dr. Thangavelu, Dr. Thirumalai, Dr. Manju Bhashin. அமெரிக்காவில் நீங்க புத்துநோய் பற்றி பேசினதை எல்லாம் ஒண்ணு விடாம நான் படிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய மேதையோட நாங்களும் வேலை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறோம் டாக்டர். ஆமா டாக்டர் ரவி, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு இது ஒரு பெருமை. வாங்க அப்படி வாங்க சுத்தி பார்த்து போறோம். சாந்தி, டாக்டர். இன்னையில இருந்து உன்னை கேன்சர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு நர்ஸா போட்டிருக்கேன். எஸ் டாக்டர். ஐ அம் வெரி சாரி. Doesn't matter, don't worry. கோபால்ட் தெரப்பி கொடுத்தோம், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. வெரி குட், வெரி குட். சாமி சாமி, என் புள்ளைய காப்பாத்துங்க சாமி, ரத்த ரத்தமா வாழ்ந்து எடுக்கிறேன் சாமி. வாங்க போகும். Stomach cancer suspected. ஐயா, நீங்க மகராசனா இருப்பீங்க, அவனை நம்பித்தாங்க என் குடும்பமே பழைக்குது. அவனை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. வியாதி ரொம்ப முத்தி போச்சு ரவி. Hopeless case. எனிவே கடைசி முறையா ஓபன் பண்ணி பார்க்கலாமே. ஓ எஸ், யூ ஷட் ட்ரை. டாக்டர், பேஷண்ட் கேட்டு கொடுங்க. சாமி, என் மக. ஐயோ, மகனே, ரவி, நாம் வியாதியோட போராடலாம், ஆனா விதியோட போராட முடியுமா? டாக்டர், என் மகனாலதான் என் குடும்பமே வாழணும். அவனை காப்பாத்துங்கன்னு என் காலை பிடிச்சு அழுத அந்த தாயினுடைய கண்ணீரை துடைக்க முடியாம போயிடுச்சு. என்ன செய்யலாம்? உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு வியாதிக்கு தான் நிரந்தரமான குணத்திற்கு வெளியே இல்லாம இருக்கிறது. டாக்டர், இனி இந்த நிலைமையை நீடிக்க விட மாட்டேன். இரவு பகலா பாடுபட்டு இந்த புற்றுநோய்க்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சே தீருவேன். அதுதான் என் லட்சியம். அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ண போறேன். டாக்டர், குட் ரவி, வெரி குட். உங்க வைராக்கியத்திற்கும் லட்சியத்திற்கும் என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ டாக்டர். இதுல நான் அடைய போற வெற்றி என் தாய் நாட்டுக்கு, என்னை வளர்த்த ஆளாக்கிய பெரியவருக்கு. இந்தாயா, என்னமோ நீ பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி உனக்கு தினம் சோறு தூக்கிட்டு வர ஒரு ஆளு வேறையா? எங்க அந்த தேவாங்க பையா? ஆயிரமா அவங்கிட்ட இருந்து கரைச்சிட்ட. இனிமேலாவது அவனை ஆளை விடு. அவங்க அப்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் ஐயா. உனக்கு ஏண்டி இந்த பேச்செல்லாம்? இது பெரிய தொல்லையா போச்சு இவளோட நமக்கு. என்னடி அவங்க அப்ப அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டான்? கேக்குற அழுகுன கீரை எல்லாம் அரைச்சு லேக்கியமா வித்து 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டான். பணம் எல்லாம் ஒரு இடத்துல போய் முடங்கி இருக்க கூடாது, எல்லாருக்கும் பரவி ஒவ்வொருத்தருக்கும் வரணும். பார் பார், பணம் என்னென்ன செய்து பார். அரைச்சுக்கிட்டு இருக்கு, அங்க ரசமாக இறக்குது.
இதெல்லாம் பொது நல்ல வேலையில இறங்கி இருக்கிறேன் நானு. எங்க இருந்து இந்த ஏமாளி பசங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து சிக்கினாங்களா? எக்கட கட்டு தொலை. யார அத்தை ஏமாளின்னு சொல்லிட்டு போறாங்க? உன்னதான் ரூபாய் 1000 ரூபாய் இருக்கு, அவ்வளவுதான் இங்க இருக்கு பணம். மீதி பேங்க்ல இருக்கு. அது சரி, நீ கையெழுத்து மட்டும் போடுறா, நான் கணக்கெல்லாம் பாத்துக்கிறேன். இப்பவே போட்டு வந்துட்டுமா போறதுக்கும்? இல்ல சார், நம்பர் வாங்க. Yes, thanks. Thanks. ஐயா, உங்க வியாதி குணமாயிடுச்சு, நீங்க ஊருக்கு போகலாம். எல்லாம் உன்னுடைய அன்பான சேவைனாலதாம்மா. பெத்த மகன் மாதிரி கொஞ்சம் கூட அசூச பார்க்காம ராத்திரி பகலா கண்ணு முடிச்சிட்டு இருந்து என் உடம்பு குணப்படுத்திட்டேன். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேம்மா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு குணமானதே போதும். ஆமா, உங்க சித்தப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாம்மா. நீ சௌக்கியமா சந்தோஷமா வாழ்வு. நான் சொல்றேன் பாரு. அம்மா மருந்து வேண்டாம்மா. குடி. ஐயோ ஒரே கசப்பு. பின்ன என்ன, மருந்து கசக்காம சர்பத் மாதிரி இனிக்கு நான் நினைச்சேன். அம்மா பேசாம குடியா. நீ போம்மா, நீ போ. அம்மா, நீங்க அந்த நர்ஸ் சாந்தி அம்மா வர சொல்லுங்க. அவங்க வந்தா தான் அவன் மருந்து குடிப்பான். அதெல்லாம் ஒருத்தர் வர மாட்டாங்க. இந்தாயா குடி. வேண்டாம். ஏப்பா பிடிவாதம் பண்ற? மருந்து குடி. வேண்டாம் டாக்டர். சொன்ன பேச்சு கேட்கணும். மருந்து குடிக்காட்டி எப்படி வியாதி போகும்? அப்படி இல்லையே டாக்டர், அவர் சொல்றதுக்கு காரணம் இருக்குங்க. இந்த நர்ஸ் சாந்தி இருக்குங்களா, சாந்தி, அந்த பொண்ணுடைய அன்பான பேச்சும் கனிவும் கசப்பா இருக்கிற மருந்த கூட இனிப்பா செய்து போடுங்க. ஆமாங்க டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல்லயே நோயாளிகளை பெற்ற தாயை போல கவனிக்கிற ஒரே நர்ஸ் அந்த பொண்ணு சாந்தி தாங்க டாக்டர். ஹலோ, ஹாஸ்பிடல். நான் சாந்தி பேசுறேன். எங்க சித்தப்பாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. யாராவது ஒரு டாக்டர் வந்தா தேவையில்லையே. தேங்க்ஸ். டாக்டர் நீங்களா? எஸ் எஸ், நான் தான் போன் அட்டெண்ட் பண்ணேன். தேங்க்ஸ் டாக்டர். Santi, get me. Very good, very good. இதான் உங்க வீடா? நிறைய குடிப்பாரு அவரு? நீ நர்ஸா இருந்துகிட்டு எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ற? சாந்தியை ஒண்ணும் சொல்லாதீங்க டாக்டர். அது எனக்கு எவ்வளவோ புத்தி சொல்லிச்சு. நான் தான் இந்த குடிப்பிசாசுக்கு அடிமையாகிட்டேன். பரம்பரையா எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். சாந்தியோட அம்மா எங்க அண்ணி தங்க விக்கிரகம் மாதிரி ரெட்ட குழந்தைய பெத்துட்டு கண்ணை மூடிட்டாங்க. அதே கவலையில எங்க அண்ணனே இறந்துட்டாரு. ஓ,
சாந்திக்கு ஒரு சிஸ்டர் இருக்காளா? ஆமா டாக்டர், சிலோன்ல எங்க அத்தை வீட்டுல இருக்கா. அந்த பொண்ணு நல்ல வசதியா தான் இருக்கு. நான் தான் குடிச்சு சூதாடி எங்க அண்ணன் சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் பாழாக்கிட்டு சிறு சிறப்புமா வாழ வேண்டிய சாந்தி இன்னைக்கு வேலை செய்து பிழைக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு டாக்டர். அத உத்தேசம் பண்ணியாவது இனிமே இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுடணும், இல்லாட்டி ரொம்ப ஆபத்து தெரியுமா? சரி டாக்டர். குடிக்க கூடாது. அல்லாஹ் உனக்கு எல்லா நன்மையும் உண்டாக்குவார் மகளே. ஏராளமான சொத்து இருந்தும் ஒரு நாதியும் இல்லாத எனக்கு நீ செய்த சேவையை நான் ஆயுள் பூராவும் மறக்க மாட்டேன். இதை என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்க. ஐயோ வேண்டாங்க, நான் என் கடமையை தான் செய்வேன். சட்டப்படி பணம் வாங்குறதும் கொடுக்கறதும் குற்றம். நான் சட்டம் தெரியாதவன் இல்லம்மா. நீ வேற ஒண்ணும் வித்தியாசமா நினைக்காத. ஒரு தகப்பன் தன் மகளுக்கு கொடுக்கற மாதிரி கொடுக்கறேன், மறுக்காம வாங்கிக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு கொடுக்கறத விட இந்த ஆஸ்பத்திரிக்கு தர்மமா கொடுத்துடுங்க. சாந்தி, நான் காலையில டெஸ்ட் பண்ண கேஸ் ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கு. அந்த பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எடுத்து படி. நான் இப்ப ரிசர்ச் பண்ற ட்ரக்கை யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். நம்பர் 608 தானே? ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்தாச்சு. போன்மேரோ ரிப்போர்ட்டும் நார்மலா இருக்கு. இதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்? இது புது ட்ரக் ஆச்சு, நான் இப்பதானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். லேப் ரிப்போர்ட் பார்த்ததுல இதுவும் நைட்ரஜன் மஸ்டர்ட் குரூப்பா தான் இருக்குன்னு. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் மெடிக்கல் காலேஜ்ல 4 வருஷம் படிச்சிருக்கேன் டாக்டர். வசதி இல்லாம மேல படிக்க முடியாம நிறுத்திட்டேன். புத்துநோய் ஆராய்ச்சியில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. லிட்டரேச்சர் எல்லாம் படிச்சிருக்கேன். நோட்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டாக்டருக்கு தெரிய வேண்டியது அவ்வளவு உனக்கு தெரிஞ்சிருக்கே. 4 வருஷம் படிக்க வச்ச உங்க சித்தப்பா இன்னும் 1 வருஷம் படிக்க வச்சிருந்தா நீ பெரிய டாக்டர் ஆயிருப்ப. ஆல்ரைட், கெடுதல்லயும் ஒரு நன்மை இருக்கு. என்ன டாக்டர்? இந்த நர்ஸ் தொழிலுக்கே விலை மதிக்க முடியாத ஒரு ரத்னம் கிடைச்சிருக்கு இல்லையா? தேங்க்யூ டாக்டர். அடே, மணி 2 ஆகி போச்சு, புறப்படலாம். சரி டாக்டர். சாந்தி, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நீ தனியாவ போவ? Shall I drop you in my car if you don't mind? தேங்க்யூ. தேங்க்ஸ் டாக்டர். வந்துட்டீங்களா டாக்டர்? யாரும் இல்லாத அனாதையா சாந்தியை விட்டுட்டு போறேன் டாக்டர். நீங்க தான் அவளுக்கு பொறுப்பா இருந்து ஒரு வழி செய்யணும். உங்க கால விழுந்து சாந்தி, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. ஏ, உங்க சித்தப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லலாமா? சொல்லுங்க. சாந்தி, மேடம் கியூரிய பத்தி உனக்கு தெரியுமா? படிச்சிருக்கேன். ஒரே தொழில ஆர்வம் உள்ளவங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்ததுனாலதான் மேடம் கியூரியினுடைய லட்சிய வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமா அமைஞ்சது இல்லையா? ஆமா. சாந்தி, நானும் ஒரு பெரிய லட்சிய சபதம் எடுத்திருக்கிறது உனக்கு தெரியும். கடமையே உருவான நீ என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு துணையா இருந்தீன்னா நிச்சயம் என்னுடைய லட்சியம் வெற்றி அடையும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் இங்க, நீங்க எங்க? நீங்க பெரிய டாக்டர், நான் ஒரு அனாதை. நானும் அனாதை தான். ஆனா அதிர்ஷ்டக்காரன்.
என்ன வளர்த்த பெரியவர் தான் எனக்கு தெய்வம். நாளைக்கே நான் மதுரைக்கு போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருடைய அனுமதியோட என்ன உனக்கு சம்மதம் தானே? ஐயா அண்ணன் வந்திருக்காங்க. ஐயா ரவி, ஐயா அண்ணன் வந்திருக்காங்க. நல்லா இருக்கும். ஜெய் மாருதி, ஜெய் ஆனந்த். உட்காருங்க அண்ணே. அண்ணே உட்காருங்க. உட்காருங்க அண்ணே. கதவு மாறி நிற்கிறேன். உட்காருங்க. ரவி. ஐயா ரவி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆமா, நளினி கல்யாணம். அது கல்யாண சம்பந்தமா உனக்கு லெட்டர் எழுதி உன்னுடைய சம்மதத்தையும் பெறலான்னு இருந்தேன். இதுல என்ன கேட்க வேண்டியது என்ன இருக்கு? பெரியவங்க பார்த்து எப்படி முடிவு செஞ்சாலும் சரி, உங்க வார்த்தைக்கு மீறி நான் என்ன சொல்லப்போம்? அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. அதனாலதான் உன்னை கேளாமலே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டேன். ஐயா, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறதுனால தான் உங்களை கூட கேட்காம நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன? என் கல்யாண விஷயமா? உன் கல்யாண விஷயமா? என்னப்பா சொல்ற? ஆமா ஐயா, ஒரு அநாத பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்க்கிறா. ரொம்ப தங்கமான குணம், பெண் குலத்துக்கே பெருமை தரக்கூடிய பொறுமை, தியாகம் அத்தனை அவகிட்ட நிறைஞ்சிருக்கு. என்னுடைய தொழிலுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பான். பாவம், அவளுக்கு ஆதரவா இருந்த அவளுடைய சித்தப்பா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டாரு. நானே அவளை கல்யாணம் செய்துக்கிறதா அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறேன். அம்மா, சரியா? ஐயா, நீங்க ஏன் கண்ணீர் விடுறீங்க? சஞ்சீவி, இது என்ன? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி என்ன புரியும்? உங்களுக்கும் நளினிக்கும் தை மாசம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேசினா எப்படி? பின்ன என்னப்பா, திடீர்னு எங்க தலைமையில கல்ல தூக்கி போட்டுட்டு நாங்க நினைக்கவே இல்லை. எங்க வார்த்தை நீ தட்ட மாட்டேன்னு நினைச்சல்லவா எல்லாம் ஏற்பாட்டையும் பண்ணும். வீணாக்கிட்டீங்க. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன். ஐயா ஐயா, என்ன மன்னிச்சுடுங்க. கைமாறு செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு உதவி செய்த உங்களுடைய ஆசை நிராசையா போகக்கூடாது. உங்க விருப்பப்படியே கல்யாணம் நடக்கட்டும். சரி சரி, உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுக்கு நீ வரக்கூடாது. நான் உனக்கு செய்த உதவிக்கு பதிலாக நீ நளினி கல்யாணம் செய்துதான் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரியும் என் ரவி எப்போதுமே தவறு செய்ய மாட்டான். நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையினால ஏற்பட்ட தவறு இது. பரவாயில்லை, நீ படிச்சு பட்டம் பெற்று தொழில முதலடி எடுத்து வச்சிருக்கிறோதே, வாழ்க்கையின் ஆரம்பமே உனக்கு ஏமாற்றம் வரக்கூடாது. ஐயா ரவி, நளினிக்கு நாங்க இருக்கிறோம். பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. அதனால அவ காரியம் எப்படியோ நடந்துடும். அதான் உன்னை நம்பி இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏமாற்றம் கிடைச்சா பிறகு வாழ்க்கையே இல்லாம போயிடும். அதனால உன் இஷ்டப்படியே அவளையே கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானாலும் நான் தரேன். மயில் வாகனம், மயில் வாகனம். அடடே, வானவ தலைவரா, வாங்க வாங்க. ஐயோ, அன்பு அள்ளி தெளிக்கிறேன். பாசம் மலருது, மன சரியில்லை. என்ன விஷயம்? குற்றாலத்துல இடி இடிச்சு கோயம்புத்தூர்ல லைட் அணைஞ்சு போச்சு. என்னங்க புதிர் போடுறீங்க? புதிர் ஒண்ணும் இல்ல, மயில் பதறி சொல்றேன். நளினி கல்யாணத்தோட நம்ம கல்யாணத்தையும் வச்சு பொண்ணுன்னு ஐடியா பண்ணிருந்தேன். நளினி கல்யாணம் நின்னு போச்சு. ஏன்னா எங்க அண்ணன் மெட்ராஸ்ல ஒரு நர்ஸ் பொண்ணை காதலிச்சுட்டாரு. அதைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எங்க ஐயா கிட்ட சொன்னாரு. ஐயாவும் பேசாம பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அப்படியே என்ன செய்ய சொல்றேன், நாங்க அந்த கல்யாணத்துல கலந்துக்கல. ஏன்னா நளினி மனசு சரியில்லாம இருக்கும்போது அதை தனியா விட்டுட்டு நம்ம என்னத்துக்கு கல்யாணத்தை போவானேன்னு நின்னுட்டோம். இன்னமும் அந்த கல்யாண சோறு நமக்கு கொடுப்பனை இல்ல, நம்ம கல்யாணமும் நடக்கல. எப்படி நடக்கும்? மைதி தான் எனக்குன்னு தலையிலேயே எழுதியிருக்கேன். அனாத பயலுக்கு ஆசையை பாரு, ஆசைய. அடே அடே அடே, நானாடா அனாதே? அப்படின்னா எங்க ரவி அண்ணனும் தாண்டா அனாதே. டேய், எங்க சின்னையாவுக்கு காலு விளங்காம இருக்கிறப்ப குடும்ப பாரமெல்லாம் எங்க பெரியய்யா தலையில வந்து விழுந்துதுரா. என்ன வளர்த்தார்? எங்க ரவி அண்ணனை வளர்த்தார். மச்சான் சேகரை வளர்த்தாரா. அடே, எங்களெல்லாம் மனுஷனா ஆக்கணும்னு அவரு கல்யாணம் கூட பண்ணிக்கலடா. இன்னைக்கு சன்னியாசா இருக்காரா.
அந்த மகானுக்கு சேவை செய்யறதுக்கு தாண்டா ஐசிஎஸ் படிக்க வேண்டியனா அரிச்சபடியில நிறுத்தி விட்டேன்டா. டேய் என்னடா கதை சொல்ற? இந்த தேவாங்க கிட்ட மோதினா மூலிகைய மூக்குல காட்டி கொள்ளுவேண்டா. சரி நிறுத்துங்க. என்ன அது ஆள் வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களா? இருங்க இருங்க, எங்க அப்பா வரட்டும். அப்படி சொல்லு. உங்க அப்பா வந்து 4 எருமை குத்தினா தான் இவனுக்கு புத்தி வரும். அடே மதிகட்ட லேக்கா, அவர் எங்க மாமனார்ரா. டேய் அவர் என்னுடைய குருநாதர்ரா, நம்ம கைவசம் தாண்டா இருக்காரு. ஆமா அவரை கண்டாத்தான் உங்க குடும்பத்துக்கே பிடிக்காத பொண்ணு மாத்திரம் பிடிக்குதோ? அது எங்க லைலாடா. முதல்ல முகத்தை மாத்த அப்புறம் காதலை பத்தி பேசலாம். டேய் உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நான் அட்வான்ஸ் கொடுத்த இடத்துல போய் பேசிக்கிறேன். 4 மந்தி வளர்க்கறேன்னா என்கிட்ட வந்து பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல உங்களை விட்டு இந்த குரங்கு சேஷ்டை மாறணும். அதுக்காக எங்க அப்பா கொடுக்க லேகியத்தை சாப்பிடணும். அப்பதான் நான் உங்களுக்கு, இல்ல நான் அந்த தேவாங்குக்கு. ஐயோ ஐயோ, உங்க அப்பா கொடுக்கற லேகியத்தை முழுங்குறேன். உங்க அப்பா சொல்றத கேக்குறேன். என்னங்க மேல தாவாதீங்க, ஓடு புதுசா போட்டிருக்கு, வந்த வழிய ஓடுங்க.